ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தரிசனத்தோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு திருமலையில் ஆணிவார ஆஸ்தானம் நடந்தது. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால க்ரௌட் எப்படி இருக்குங்க, டிக்கெட் இல்லாமல் தரிசனம் போகலாமா, நேரடி சர்வதர்ஷனத்தோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் என்ன டைமிங் கொடுக்குறாங்க, இதை பற்றின தகவல்கள் கூடவே நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட் பற்றின தகவல்களையும் பார்க்கலாங்க. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்போ போல் முதல் அப்டேட்டாக இன்றைக்கி கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் காலையில் 8:45 கொடுத்தாங்கங்க. இதுக்கு முன்னாடி க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது காலையில் ஒரு 6 மணி 7 மணி இந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்றைக்கி 8:40 இந்த டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே எல்லா டோக்கனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 8:40 கொடுத்தாங்க, 9:40 எல்லா டோக்கன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. நாளைக்கு க்ரௌட் அப்படிங்கிறது டோக்கன் வாங்குறதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கனோட டைமிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸட்டான ஒரு டைமிங்காக இல்லை. கீழே கவுண்டர்ஸில் வாங்குறதுக்கான க்ரௌடு அதிகமாக இருக்குன்னா டிடிடி சீக்கிரமாக கொடுக்குறாங்க. க்ரௌட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது மாறுது. ஸோ அதனால் முன்ன பின்ன இருக்குங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிறைய பேர் கேட்குறீங்க, இது என்ன டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இலவச தரிசன டிக்கெட் தாங்க. இப்போ நம்ம 300 எப்படி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்தில் சாமி பார்க்குறோம் இல்லையா, இந்த டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த 2 டிக்கெட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி சர்வதர்ஷனங்கிறது வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல, அப்போ என்னால் பிளானிங் இல்லை, சடனாக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு டோக்கன் பொறுத்த வரைக்கும் நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுதான் டிஃபரெண்ட்டே தவிர இது முழுக்க முழுக்க ஒரு இலவசமாக கொடுக்கக்கூடிய டிக்கெட். உங்களோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா கீழ் திருப்பதியில் இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி சர்வதர்ஷனம் அப்படிங்கிறது எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி ஆக்டோபஸ் சர்க்கிள் வரைக்கும் பக்தர்களோட வரிசை இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட்டுங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு சுமார் 24லேருந்து 30 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட் ஆகி இருக்கு. 300 டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா 5லேருந்து 7 மணி நேரமும் ஆகலாம். டைமிங் அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் இருக்கலாம். நேற்று 63,556 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரிசனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குது. நாளைக்கு நேரடி சர்வதர்ஷனத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாகலாங்க. கீழ் திருப்பதியில் நம்ம முன்னாடி பார்த்தோம் எஸ்எஸ்டி டோக்கன், அதே மாதிரி ஸ்ரீவாரிமேட்டு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய லைனில் என்ட்ரி ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ஹெவி ரஷ்ஷாக இருக்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதோட என்ட்ரியை இப்போ ரீசெண்ட் டேஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா நம்ம லைனில் வெயிட் பண்ணலாம், உள்ளே போகிறப்போ டிக்கெட் இருந்தால் வாங்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு போகிறப்போ ஒரு அளவுக்கு ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா அந்த என்ட்ரி பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு இது நல்ல விஷயமா இருந்தாலுமே பக்தர்கள் நிறைய பேர் வர்றப்போ இந்த டிக்கெட்டே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் டிடிடி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. மேபி இதுவும் வரவேற்கத்தக்கது தாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ட்ரெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஐஆர்சிடிசியோட இணையதளம், புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐஆர்சிசி பீட்டா இணையதளம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. புதிய இணையதளத்தை பயணிகள் பயன்படுத்தி அதன் வசதிகள் மற்றும் பயனர் அனுபவம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற கேப்சா, பாப்அப், ஃப்ளாஷிங் கிராஃபிக்ஸ் நீக்கப்பட்ட எளிமையான பயனர் அனுபவம் இருக்கக்கூடிய அளவுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அனைத்து வகுப்புகளுக்குமான இருக்கை காலியிடங்களை ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய வசதியுமே இந்த வெப்சைட்டில் இப்போ இருக்குது. ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் இருக்குது.
டிக்கெட் முன்பதிவு படிகள் குறைக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள பயணிகள் விவரங்களை பயன்படுத்தி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணலாம். நம்ம ப்ரீ சேவ்டில் இருக்கும் இல்லையா நம்ம டீட்டெயில்ஸ், அதை வச்சு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். புதிய பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் PRS உடன் ஒருங்கிணைக்கப்பட்ட முழுமையான IRCTCயோட இணையதளம் இன்னும் சில வாரங்களில் அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறவங்க ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாகவும் ஈஸியாகவும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பயணிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. 15ஆம் தேதியிலிருந்து டொனேஷன் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு வந்து டிடிடி கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ், அதாவது சலுகைகளில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இது வந்து 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சுங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக டிடிடியோட வெப்சைட்டில் டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸுங்கிறதுக்கான அதை ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. 1 lakh கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், அதே மாதிரி ஒரு நாள் அக்கமடேஷன், 100 ரூபாய் ரூமு, 5 லட்டு, அதுக்கப்புறம் வந்து பகுமானம் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் அப்படின்னாலும் சுபதம் என்ட்ரி வழியா, 3 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், அதே மாதிரி சுபதம் என்ட்ரி 1, அதுக்கப்புறம் 4 லட்சமாக இருந்ததுன்னா 2 சுபதம் என்ட்ரி, அதுக்கப்புறம் 4, 5 அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 சுபதம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் அப்படின்னா ஒரு சுபதம் என்ட்ரியும் ஒரு பிகினிங் பிரேக் தர்ஷனும் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் அப்படின்னா 2 சுபதம் என்ட்ரியும் ஒரு பிகினிங் பிரேக் தர்ஷன், இந்த மாதிரி வந்து என்னென்ன வந்து தரிசன ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எவ்வளோ டொனேஷனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் டொனேஷனு ப்ரிவிலேஜஸ் வந்து 5% வரைக்கும் அந்த டொனேஷனில் வந்து கொடுப்பாங்க டோனர்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்தப்போ வந்து பிரேக் தர்ஷன்லாம் கிடச்சிது. இப்போ வந்து 1 lakh டொனேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் வந்து இந்த தரிசனத்துக்காக தான் டொனேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீவாணி விஐபியில் கூட டொனேஷன் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் பிரேக் தர்ஷன் கூட வந்து போகலாம், விஐபி தரிசனங்கள். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது லைவாக அக்கமடேஷன் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, சர்வ தரிசனம் வந்து லைவ் ஸ்டேட்டஸ் என்ன, எஸ்எஸ்டி டோக்கனோட அந்த லைவ் ஸ்டேட்டஸ் என்ன, கவுண்டரோட அப்டேட் என்ன, அதே மாதிரி காஷ் அண்ட் டெபாசிட் ரீஃபண்ட், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏபி கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பரான 9552300009 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் போட்டிங்கன்னா டிடிடி டெம்பிள் சர்வீசஸில் போயிட்டு இந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் நாளையிலேருந்து அக்டோபர் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் அப்படிங்கிறது நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இந்த டிக்கெட்டில் எது கிடைச்சாலுமே லைஃப்பில் நம்ம ஒரு டைம் கூட திருமலையில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். பல வருஷங்களாக ட்ரை பண்ணியும் நிறைய பேத்துக்கு கிடைக்காம இருக்கும். நம்பிக்கை தளராமல் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இந்த தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் மொத்தமாக நமக்கு 4 சேவாக்கள் இருக்கும். இது எல்லாம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு விஐபியாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு போயிட்டு திருமலையில் சாமி பார்ப்பாங்களோ ஒரு சாதாரண பக்தரும் சாமி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நின்று பார்த்துட மாட்டோமா அவரை, ஒரு 5 நிமிஷம் நமக்கு கிடைச்சிடாதா? ஏன்னா வந்து நம்ம ஜெயன் விஜயனில் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெயிட்டிங், எத்தனை மணி நேரம் நம்ம வெயிட்டிங்கில் இருந்தாலும் அந்த ஒரு செகண்டில் அவரை பார்க்கறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ நேரம் காத்திருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு செகண்ட் 2 செகண்டில் அவரை பார்த்து தரிசனம் பார்த்துட்டு வர அனுபவமே நிறைய பேருக்கு வந்து அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிமிஷங்களில் அதுவும் அவரை பக்கத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 15 அடி தூரத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து இந்த வாய்ப்பில் தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத, பத்மாராதனா, ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கெட்டில் வந்து நம்ம பக்கமாகவும் போய் பார்க்கலாம், நிமிஷங்கள்லையும் அவர் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் 2 பேருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 4 பேர் போகணுன்னா 2 மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணுங்கள், எல்லா டேட்டும் செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். அந்த குழுக்களில் ஏதாவது ஒரு டேட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
நாளைக்கு வந்து 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் இதில் ஒரு சேவாவில் செலக்ட் ஆகி சாமி பார்த்துருந்தீங்கன்னா திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே 180 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. எகெயின் அந்த டைம் கேப் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு சேவா பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொன்றிலையுமே 2 பேர் வரைக்கும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது நம்ம செலக்ட் ஆனோம் 2 பேர் தர்ஷன் பார்க்க முடியும். அதில் சுப்ரபாத சேவானா ஒரு ஆளுக்கு 120 ரூபா, 2 பேர்த்துக்குனா 240 ரூபா வந்து வரும். தோமால சேவா, அர்ச்சனா சேவா இது ரெண்டுக்குமே வந்து ஒரு ஆளுக்கு 220 ரூபா, 2 பேர்த்துக்கு 440 ரூபா வருங்க. அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா 1250 ரூபா வரும், 2 பேர்த்துக்கு 2500 ரூபா வந்து வருங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்தில் அதிகமாக இந்த லக்கி டிப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சேவா அப்படிங்கிறது சுப்ரபாத சேவா தாங்க. ஒரு நாளைக்கே வந்து ஒரு 250லேருந்து 270 டிக்கெட்டுக்குள்ளே வந்து இருக்கும். இதுவே நீங்கள் மற்றது தோமால சேவா, அர்ச்சனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 டிக்கெட்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த அஷ்டதள பாத பத்மாராதங்கிறது ஒரு 60 கவுண்ட் தான். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாத சேவா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கிடைக்கும். நீங்கள் நேராக வந்து திருமலைக்கு தரிசனம் போகிறீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் போயிட்டு ஆஃப்லைனில் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஈவினிங் லக்கி டிப் நடக்கும். காலையில் 11 டு ஈவினிங் 5 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். 5:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே லக்கி டிப் நடக்கும். செலக்ட் ஆனால் உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதிலே பேமெண்ட்கான லிங்க் இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். ஸோ இந்த சான்ஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்குது. புதன்கிழமை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா திருப்பாவடை சேவா இருக்கும். இல்லை அப்படின்னா அபிஷேக டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 2050 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் ஃபுல்லுங்க. இது ஒரு ஆளுக்கு வந்து 750 ரூபா தான். 2050 வரைக்கும் இதோட புக்கிங்ஸ் வந்து ஃபுல்லாகிருச்சு. இருந்தாலுமே ஒரு சிலர் இதை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்லைனில் இதை வந்து பூராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிக்கெட் வந்து ஒரு 90 நிமிஷம் பக்கமாக நம்ம வந்து சாமிக்கிட்ட மூலவர்கிட்ட இருந்து அந்த அபிஷேகம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் இதோட அவைலபிலிட்டி பொறுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து போகிறீங்க வியாழக்கிழமைகள் அப்படின்னா இந்த டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்லைனில் நம்ம ஒரு டிக்கெட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து 4 டிக்கெட்னா 4 டிக்கெட்டே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைனில் 2 டிஃப்ரென்ஸும் இருக்குங்க. ஆனால் எல்லாத்தோட ப்ரொசீஜர் சேம் தான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுங்க. உங்களுக்கும் அக்டோபர் மாதத்தில் புரட்டாசியில் தரிசனம் போகிற பிளான் இருக்குன்னா என்றைக்கு நீங்கள் தரிசனம் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அக்டோபர் மாதம் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்குது, நவராத்திரி பிரம்மோற்சவம். புரட்டாசி மாதம் இருக்குது, புரட்டாசி சனிக்கிழமை இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு திருமலையில் ஆணிவார ஆஸ்தானம் வந்து நடந்துச்சுங்க. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரி என்னது, எதனால் இந்த ஆணிவார ஆஸ்தானம் இவ்வளவு ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் டிடிடி ரிலேட்டடாக இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.